ஒரு குரல் எடுத்து இந்த குரலின்படி நான் வாழப் போகிறேன்னு வாழ்ந்தாவே வேற வழி இல்லாம நீங்க எல்லா குரலையும் ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும். பணக்காரனும் திருக்குறள் எடுத்து பேசலாம், ஏழையும் திருக்குறள் எடுத்து பேசலாம். எந்த வர்க்க பாகுபாடும் கிடையாது திருக்குறள்ல. இவன் தான் பேசணும் அவன் தான் பேசணுங்கிறது கிடையாது. என் பிறமொழியாளரும் கூட திருக்குறளை எடுத்து பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு நேத்து பாண்டவங்க நான் சொல்லல, 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் ஔவையாரு சங்ககால புலவர்கள்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டிலாம் பாடி இருக்கிறாங்க. இந்த வீடு பேருன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கதையை ஒண்ணு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து வீடு பேருன்னு சொல்லி அவர் இந்த மோட்சம் அடைறதை பத்தி எல்லாம் அவர் பேசியிருந்தாரு, அதை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வருண் டாக்ஸ்ல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. திருவள்ளுவரை பத்தி இன்னைக்கு பேச போறோம். கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும், நானும் திருவள்ளுவரை பத்தி வருண் டாக்ஸ்ல பேசுவோம் பாரி கூடன்றது எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஆனா அதை ஒரே காணொலியில அடக்க போறது இல்லை. ஏன்னா அவரை பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா அவர் அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. அவரை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன், அவரை பத்தி நீ என்னடா இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறீங்களா? அந்த இன்ட்ரடக்ஷன்ல நிறைய தெரியாத தகவல் தான் பாரி கிட்ட நான் கேட்டு பெறப்போறேன். வணக்கம் பாரி. வணக்கம் பாரி. இப்போ நம்ம பாட்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் நீங்க எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். பட் நம்ம சேனல்ல பெரும்பான்மையா நான் உங்க கூட கொலாபரேட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுனால தேங்க்யூ சோ மச். உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் இந்த பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் இந்த வீடியோ பாட்காஸ்ட்ல நாமினேட் பண்ணிருக்காங்க. ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, இது ஒரு வருஷத்துல நம்மள என்ன உங்களுக்கு நீங்க தாங்க நல்ல பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி சொன்னீங்கன்னாலும் தரமாட்டாங்க சொல்றேன். இல்ல இப்போ நீங்க அதுல ஒரு பெரிய அங்கமா இருக்கீங்க. சோ கண்டிப்பா அதுல கிடைச்சா அதுல ஒரு பெரிய பார்ட்டிசிபென்ட்டா நீங்க தான் இருப்பீங்க. முறைப்படி வாக்குகள்னா நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த காணொலியோட கீழேயே அந்த லிங்கை போட்டு அதுல வாக்குகளை போட சொல்லுங்க. மக்கள் தமிழர்கள் கண்டிப்பா வாக்குகள் வரும். அழகுக்கு அளிக்கிறாங்களா இல்ல அறிவுக்கு அளிக்கிறாங்களா அப்படிங்கிற பாருங்க. இப்படி போக தேவையில்லை, கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க. சும்மா ரெகக்னிஷன் கிடைச்சதே பெரிய விஷயம். பட் நான் ஏன் சொன்னா இது உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக நான் சப்ஸ்கிரைப் கூட கேட்க மாட்டேன், ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கறது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. பட் பாப்போம், நீங்க சொல்ற மாதிரி லிங்க் போட்டு பார்ப்பேன். அண்ட் பாரி, நீங்க உங்க சேனல்ல எப்பவுமே ஐகானிக்கா அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்கும். அது ஒரு சேஞ்சுக்காக அந்த மச்சத்தை எடுக்கிற மாதிரி எடுத்துருவோம். பட் இன்னைக்கு திருவள்ளுவர் அந்த சிலை இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால சிவாஜியை ரொம்ப போட்டுருவாங்க, புகழ்வாங்க, அவருக்கு செலவு வைப்பாங்க. இந்தியாவின் பெருமையா சர்தார் வல்லபாய் பட்டேல் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ராஜராஜ சோழனை பத்தி அவ்வளவு புகழ்றோம். அவர் தான் இருக்காலே கிரேட்டஸ்ட் எம்பரர். ஆனா அவருக்கு கூட நம்ம செலவழிக்கல, திருவள்ளுவர் தான் வச்சிருக்கோம். அதை யார் வச்சா, எந்த கட்சி ஆரம்பிச்சாங்களோ, அரசியல்லாம் விட்டுட்டு பார்த்தாலும் அந்த சிலையை எப்ப பார்த்தாலும் எனக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருமையா இருக்கும். பாடுறா, நாங்க அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எங்களோட அடையாளமா அவ்வளவு பெரிய சிலை ஒருத்தருக்கு வச்சிருக்கோம்னா அதை உலக பொதுமறையை படைத்த ஒருத்தருக்கு தான் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. சோ நம்மளோட ஐடென்டிட்டினா திருவள்ளுவர் தான் இல்ல. திருக்குறளும் திருவள்ளுவரும் தமிழர்களுடைய மறை அப்படிங்கறத தான் நீங்க எடுத்துக்கணும். ஐடென்டிட்டிங்கிறத விட நமக்கு ஐடென்டிட்டி கொடுக்கறது திருவள்ளுவர். திருக்குறளும் திருவள்ளுவரும் தான் நமக்கு தமிழர்கள் அப்படிங்கிறது. தமிழர்களுடைய சிறப்பு அப்படிங்கிறதுல சங்க இலக்கியங்கள்ல நாளடியார்கள் எல்லாமே அறநெறி பாடல்களை தொகுத்த விஷயங்கள் தான். எல்லாமே அறத்தின் வழின்றுதான் நம்மளுடைய வாழ்வியல் இருக்கு. அதுல முழுமையான ஒரு படைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளுவம். திருக்குறள் தான் ஒரு முழுமையான படைப்பு. உங்களுக்கு அதுல விடுபட்ட விஷயங்களே கிடையாது. அதுல சிலர்லாம் சொல்லுவாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கருத்தியல், உலகத்துல இருக்கக்கூடிய நடுவுல இடைக்காலகட்டத்துல சில விமர்சனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சில பிற்போக்கு கருத்துக்கள் எல்லாம் இருக்கு வள்ளுவர்கிட்ட. பெண்களை பற்றி சில கருத்துக்கள், பெண்வழி சேரால்ங்கிற மாதிரியான சில அதிகாரங்கள் எல்லாம் ஆக்சுவலா அதெல்லாம் அவங்களுக்கு புரியல. பெண்களோட உண்மையான சைக்காலஜியை உணர்ந்த வள்ளுவர் அவங்க பெண்களுக்கு சரியாகத்தான் சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்தையுமே சரியாத்தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவங்க அது பெண்வழி சேரால் அப்படின்னா அவங்க என்ன அங்க உள்ள சொல்லியிருக்காரு. பெண்வழி தான் அந்த தலைப்பை மட்டும் எடுத்துக்கிறது. பெண் சொல்லை கேட்காதே அப்படின்னா அந்த தலைப்பை மட்டும் எடுத்துட்டு ஆணாதிக்கம்ட்டாங்க. உள்ளவர் என்ன சொல்றாரு, ஒரு பெண் எப்பவுமே குடும்பம்னு யோசிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால நீ ஒரு கணவன் இருக்கிறாங்க, போருக்கு போகும்போது அந்த பெண் என்ன சொல்லுவாங்க, போவாதீங்க அதுதான் சொல்லுவாங்க. அப்ப அது சொல்லும் போது அதை கேட்டுட்டு ஒரு கணவன் போருக்கு போகாம இருந்தா என்ன ஆகுறது? அதே போல ஒரு ஒரு அதிகமா வள்ளல் தன்மையில நம்ம எடுத்து கொடுக்குறான் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும் பொழுது அவங்க வீட்டு பெண்கள் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளவு செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப அந்த இடத்துல பெண்களை கேட்காதீங்க அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. பெண்ணுடைய நீங்க அறம் சார்ந்த ஒரு செயலை செய்யப்படும் பொழுது அந்த நேரத்துல பெண்கள் தடுத்தா அதை கேட்கக்கூடாதுங்க. அது என்ன சொல்லியிருக்காருங்கிறதே தெரியாது இவங்களுக்கு. அப்படியே பெண்வழி சேரான்னு சொல்லிட்டாரு, அதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேன்சல் கல்ச்சருக்கு திருவள்ளுவர் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு வள்ளுவம் என்பது முழுக்க முழுக்க எல்லா இனத்திற்கும், எல்லா மதத்தவருக்கும், எல்லா உலகத்தவர்களுக்கும். நான் ஏன் எல்லா உலகத்தவர்களும் சொல்றேன்னா, இந்த மல்டிவர்ஸ்ல என்ன இருக்குமோ
அந்த சிவிலைசேஷனுக்கும் பொருந்தும் விதமான ஒரு தத்துவ தொகுப்பு தான் திருக்குறள். ஓகே, நம்ம டவுட் சார், எப்பவுமே வந்து திருக்குறளை வந்து நிறைய தமிழ் வாத்தியாரங்க சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க அதுல இருக்கிற மீனிங்லாம். ஆனா அதை வந்து கடைசியில மனப்பாடம் பண்ண வச்சு அதை எழுத வச்சுட்டாங்க. அது பெரும்பான்மை நடந்திருக்கு. ஸ்டூபிட் கொஸ்டினா எடுத்துக்காதீங்க பாரு, நிஜமா கேட்கிறேன், ஒரு திருவள்ளுவர் தானா இல்ல நிறைய திருவள்ளுவர்? சாரி, அது வந்து நடுவுல வந்து இடையில வந்து ஒரு சில கிறுக்கு கூட்டம் வந்து கிளப்பி விட்ட ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, ஒரு ஒப்பற்ற நூல் இருக்கு. அந்த நூலை பல மத நூல்களோட கூட ஒப்பிட்டு பார்த்தாங்க. அந்த மத நூல்களை விட ரொம்ப சிறப்பான, தனித்துவமான, அதே சமயத்துல உறுதியான கருத்துக்களை கொண்ட நூலாக வள்ளுவம் இருக்கு. உங்களுக்கே தெரியும் மத நூல்கள் எவ்வாறுனா, அது வந்து கடவுளே வந்து கொடுத்தது அப்படின்னு தான் அதை நியாயப்படுத்திடுவாங்க. அந்த கருவு மட்டும் தான் அதுதான் அந்த கடவுளே வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கருத்து இருக்குது. ஆனா திருக்குறள் வந்து அவ்வாறு இல்ல. இதை எழுதியது ஒரு மனிதர் அப்படிங்கிறது வந்து அந்த நூல் படிக்கும் பொழுதே நமக்கு தெரியும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் எழுதுறாருன்னா, அங்க தெய்வமே அவருக்கே இல்ல அப்படின்னா, அவராலேயே செய்ய முடியல அப்படின்னாலும், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய உடலை வருத்தி நீ செய்யக்கூடிய முயற்சிக்கு ஒரு கூலி உண்டு, கூலி தரும் அப்படிங்கிறாரு. உன்னோட முயற்சி வந்து எடுபடுங்கிறாரு. சோ இந்த மாதிரியான பிலாசபிஸ் வந்து மற்ற மதங்கள்லயே கிடையாது. நோ ஒன் டேர் டு சே. ஆமா, அப்ப இது கடவுள் அப்படின்னா தெய்வ புலவர்னு வள்ளுவருக்கு பேர் இருக்குது. அவரே தெய்வமாக்கி வச்சிருக்கோம். அதான் தெய்வ புலவர் அப்படிங்கிறது. ஆனா இந்த கம்பேரிசன்ல பார்க்கும் பொழுது கடவுளுடைய வாக்குகள்னு சொல்லி வாங்கப்பட்ட புத்தகங்களை கடந்து இந்த புத்தகத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது இதை வந்து மனித மனம் நம்ப மறுக்குது. இது எப்படி இவ்வளவு சிறப்பா ஒரு ஆளால எழுத முடியும்? பெர்ஃபெக்ஷன் எப்படி இவ்வளவு கரெக்டா, அக்யூரேட்டா, எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி? அவர் என்ன டைம் டிராவல் பண்ணி பார்த்தாரா, இல்ல எப்படி அவர் ஏதாவது சூப்பர் நேச்சுரல் பவர் அவருக்கு இருந்துச்சா? எப்படி இது எல்லாத்தையும் அவர் யோசிச்சு எழுதினாரு? அதையும் வந்து அந்த அந்த வெர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வளவலா கொலகொலாம், இப்ப நம்மலாம் வந்து ஒரு விஷயத்த பேசுறோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேசுவோம். நம்மளே ப்ளூ டிக் வாங்கிட்டு ட்வீட் இப்பலாம் இவ்வளவு பெருசா போட்டுட்டு இருக்கோம். ஆமா, ட்வீட்டுக்கே அது பிரச்சனையா தான் இருந்துச்சு. இப்ப எலான் மஸ்க் வந்து முழுசா எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுதி விட்டாப்புல எல்லாம் எழுதி தள்ளுறோம். ஆனா 2 வரிக்குள்ள 7 கடலை சுருக்கி அந்த ஒரு கடுவுக்குள்ள வைக்கிறது மாதிரி குரல் அப்படின்னு சொல்லி ஔவையார் பாடுவாங்க. அப்ப அவ்வளோ பெரிய ஒரு கருத்தை 2 குறட்பாக்களுக்குள்ள, அந்த ஒரு 2 வரிக்குள்ளுக்குள்ள நீங்க கொண்டு வரீங்க. அதாவது குறட்பாங்கிறது திருக்குறளின் அடிப்படையில வரக்கூடிய பாதான். அப்ப அதை வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது மொழிபெயர்த்தவர்களே ரொம்ப வியந்து போயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதனால தான் பைபிள் அடுத்து உலகம் முழுவதும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட, அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து திருக்குறள் தான். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்டா. ஏன்னா யார் வந்து படிச்சாலும் ஆங்கிலேயர்கள்லாம் வந்து படிக்கும்போது அவங்களால அதை அக்செப்டே பண்ண முடியல. நம்ம என்னடா இவங்க வந்து ஏதோ மேலாடை இல்லாம இருக்கிறானுங்க, ஏதோ மாடு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பாத்துக்கிட்டு இருந்தா இவங்களுக்குள்ள என்னடா இருந்திருக்கு, இவங்களோட லாஸ்ட் சிவிலைசேஷன் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனாலதான் அதெல்லாம் மொழிபெயர்த்து இதை வந்து நம்ம வெளியில கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்படி கொண்டு போனது. அதுக்கப்புறம் மற்ற எல்லா புத்தகங்களும், ஏன்னா இது ஒரு மத புத்தகம்ங்கிறது பலரும் மொழிபெயர்க்கிறதுங்கிறது வேற. ஒரு தத்துவ புத்தகம், ஒரு கருத்தியல் புத்தகத்தை வந்து இந்த அளவுக்கு இது நீங்க வந்து கம்யூனிஸ்டோட மேனிஃபெஸ்டோஸோ இல்ல வந்து வேற எந்த கருத்தியல் புத்தகத்துக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பழமையான புத்தகமும் கூட 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது. நம்ம சொல்றோம் 2000 ஆண்டு ஒரு பொதுவான ஒரு கணக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு கணக்கு தெரியல. 2000க்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. அதுக்கு ஒரு தெளிவான ஒரு வரையறையை எதன் அடிப்படையில சொல்றாங்கன்னு இன்னைக்கு அதுல டிபேட் இருந்துட்டு தான் இருக்கு. தமிழ் ஆய்வாளர்கள் இன்னும் கொஞ்சம் முந்தையது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இல்ல இது 2000 தான் அப்படின்னு. பட் வெரி ஏன்ஷியன்ட் அண்ட் ஓல்ட். ஆமா, அந்த இதுல இவ்வளவு அழகா வந்து ஒருத்தரால சொல்லிட்டு போக முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வியப்பு. இந்த வியப்பை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஆளாலாம் எழுத வாய்ப்பு இல்ல, அது பல பேர் இருந்திருப்பாங்க. அப்ப என்ன அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, திருவள்ளுவர்னு அதுல வந்து பேர்லாம் இல்ல, பை திருவள்ளுவர்னு அவர் போடல. அது திருக்குறள், அதை எழுதுனது யாருன்னு நமக்கும் தெரியாது. அது எப்படி அது நம்ம வள்ளுவர் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு பேரு வள்ளுவம். ஓகே, வள்ளுவம்னா அதுதான் வள்ளுவம் அப்படின்னா நான் சொல்றேன், நான் முழுசா வரேன். ஓகே, அதாவது அந்த நூலுக்கு பேரு வள்ளுவம்னு நமக்கு தெரியுது. அது குறள் அப்படின்னு சொல்றாங்க. குறள் அப்புறம் வள்ளுவம். அப்ப திருக்குறள் அப்படிங்கிறதும் நம்ம வந்து சொல் வழக்குல அந்த புத்தகத்தை, அந்த திருக்குறளை புகழ்ந்து மற்ற புலவர்கள் பாடுறாங்கல்ல, நமக்கு முந்தையவர்கள். இன்னைக்கு நேத்து பாடினவங்க நான் சொல்லல, 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் ஔவையாரு, சங்ககால புலவர்கள்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்டிலாம் பாடி இருக்கிறாங்க.
அப்படி பாடும் பொழுதுதான் அந்த திருவள்ளுவரை பற்றியும் பொய்யா புலவர், தெய்வ புலவர் அதுன்னு சொல்லி பாடுறாங்கல்ல, அதெல்லாத்தையும் எடுத்துதான் திருவள்ளுவருடைய மற்ற பெயர்கள் என்னெல்லாம் நம்ம படிச்சுப்போம் சின்ன வயசுல. அப்ப அதெல்லாம் வந்து இதெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல அவரை பற்றியான குறிப்புகள் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வள்ளுவ மாலைன்னு ஒரு தொகுப்பு தொகுக்கப்படுகிறது. அது தொகுப்புனா வெவ்வேறு இடங்கள்ல புகழ்ந்து பாடினது எல்லாத்தையும் தொகுத்து வள்ளுவ மாலைன்னு தொகுக்குறாங்க. அப்ப அந்த வள்ளுவ மாலையில ஔவையார் பாடுறாங்க, கபிலர் பாடுறாங்க, கம்பர் பாடுறாங்க, இவங்கெல்லாம் வந்து திருவள்ளுவரை உயர்த்தி பாடுறாங்க பாருங்க. அந்த பாடல்கள்ல அவர் என்னவா மென்ஷன் பண்றாங்க, அங்கதான் வந்து அவரை வள்ளுவம், திருக்குறள் வந்து வள்ளுவம்னும் வள்ளுவர்னு மென்ஷன் பண்றாங்க. ஒரு பெரிய விஷயத்த குண்டு மாதிரி போட்டு உடைச்சிடுறேன். வள்ளுவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சமூகம். தெரியுமே, அது ஒரு சமூகம் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அந்த வள்ளுவ சமூகத்தை சார்ந்த ஒருவர் என்பதால் தான் அவர் எழுதிய அந்த நூலுக்கு வள்ளுவம் என்ற பெயர் பெற்றது. வள்ளுவர்கள் வேற யாரும் இல்ல, அவர்கள் இந்த நாட்காட்டி, இந்த கணித நாட்காட்டி இருக்குல்ல, அன்னைக்கு இருந்த கேலண்டரு, அன்னைக்கு இருந்த கால இது, நம்ம இதுல ஜோசியம் அதிகமா பாக்குறவங்க வள்ளுவ சாதுக்கள் தான். சோ வள்ளுவர்கள்லாம் அந்த தொழில், அதாவது ஜோசியம் பார்ப்பாங்க, இதெல்லாம் பண்ற குடி. அவங்களுக்கு கல்வி அறிவு, பட்டறிவு எல்லாம் அந்த காலகட்டத்துல, இடைக்காலகட்டத்துலதான் அவங்களுடைய பொருளாதார நிலையில பெரிய அந்த ஆரிய இதெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம், இவர்கள் கட்டுப்பாடுகளை கோயில்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது உடைத்து நாலேஜ் வந்து புடுங்கிட்டாங்க, இது பண்ணாங்க. அதற்கு முன்பு எல்லாம் அவர்கள்கிட்ட இந்த பெட்டகங்களாக பாதுகாத்து வந்த ஒரு விஷயம்தான், அதுதான் வள்ளுவம். இந்த வள்ளுவர் சமூகத்தில் தோன்றிய யாரோ ஒரு மூதாதை அவர் எழுதியதுதான் அந்த வள்ளுவம்ங்கிறதுனால அவருக்கு வள்ளுவம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. வள்ளுவர்ங்கிறது வந்து அந்த சமூகத்தில் பிறந்த ஒருவர். அந்த இப்ப வந்து கணியன் பூங்குன்றனார் நம்ம சொல்றோம். கணியன்கிறது என்ன? சமூகங்க. கணியர்னா கணிக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர் கணியன் பூங்குன்றனார். அப்ப கணியன்கிற அந்த தன்னுடைய சமூகத்துடைய பேர் முன்னாடி வந்தது. சில பெரிய மேதைகள், பாரிசாலன் சொல்வது தவறு, குடியெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான சில லூசுத்தனமான கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். ஆனா அப்படிலாம் இல்ல. சங்ககால பல புலவர்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் வந்து குடி அடையாளங்கள் வந்து இருக்குது. சீத்தலை சாத்தனார் என்ன வியாபார சமூகத்தை சார்ந்தவர். சோ இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து பல புலவர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கும். ஒரு சில புலவர்களுக்கு இருக்காது. அது நான் சொல்றேன்ல, அது வந்து பை சாய்ஸா நம்ம சொல்லிக்கிறவங்களும் இருக்காங்க, சொல்லாதவங்களும் இருக்காங்க. அதை வச்சு யாரும் அங்க டிஸ்கிரிமினேட் எல்லாம் பண்ணதில்லை. இன்னைக்குதான் நீங்க எல்லாம் பண்ணிட்டு அலைறீங்க. குடிப்பேட்டம் போட்டவன் வந்து சாதியவாதினும், குடிப்பட்டம் போடாதவன் வந்து ஏதோ பகுத்தறிவு பகலவனும் நீங்க தான் புலம்பிட்டு இருக்கீங்க. அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்ல. குடிப்பேர் போட்டவங்களும் இருந்தாங்க, குடிப்பேர் போடாதவங்களும் இருந்தாங்க, பொதுவான அடையாளங்கள் இருந்தவங்களும் இருந்தாங்க, தனித்த குடிகளுக்கான அடையாளத்தில் இருந்தவங்களும் இருந்தாங்க. யாரும் வந்து இதன் அடிப்படையில் யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணல. சோ இதை புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு வள்ளுவ சமூகத்தில் பிறந்த ஒரு நபர் தான் வள்ளுவராக மாறியிருக்கார். அவருடைய இயற்பெயர் என்ன ஆனாலும் இருந்திருக்கலாம். ஆனா அவர் அந்த வள்ளுவ சமூகத்தில் தோன்றினாருங்கிறது தான் காலத்தால ஞாபகம் கூறப்பட்டு, அந்த சமூகத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதையாகவும், தமிழ் சமூகத்திற்கு அந்த சமூகம் கொடுத்த ஒரு பெரும் குறையாகவும், கான்ட்ரிபியூஷனாகவும் நம்ம இதை வந்து மறுக்க கூடாது. ஆனா இது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதை பத்தி பேசாம கொள்ளாம அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க. சோ வள்ளுவ சமூகத்தை சார்ந்த நபர் தான் திருவள்ளுவர். இதுதான் அந்த கான்ட்ரடிக்ஷன், இந்த குழப்பத்துக்கான ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு நபர் எழுதியிருக்கலாம், இது பல நபர்கள் எழுதலாம்ங்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு பல ஆய்வாளர்கள் முன்பாகவே கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா, இப்ப வைரமுத்துவோட பாடல்கள் உங்களால ஈஸியா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். கண்டிப்பா பண்ணிட முடியும். இல்ல அந்த கண்டிப்பாங்கிறதுல ஏதோ ஒரு நடை இருக்குங்க. கண்ணதாசன் வேற மாதிரி, வாலி யாருடைய நடை, வைரமுத்து மாதிரி பேசுறாங்க. சரி, இப்ப அந்த நடையில வந்து இப்ப வைரமுத்து அவரோட நடைன்னு ஒண்ணு இருக்கும். அது உங்களுக்கு வைரமுத்தோட பாடல் தான், இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அது வைரமுத்து தான் அப்படின்னு முடிவு பண்றீங்களே. அதே போல வாலி அப்படின்னா வாலியோட கவிதை நடை, இது வாலிப்பா. சிநேகனுக்கு ஒரு நடை இருக்கு, இதான் உண்மை. சிநேகனுக்கு இருக்கும். இது மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ் கவிஞர்களுக்கும் புலவர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கும் ஒரு தனித்த நடை இருக்கும்ல. அதே போல வள்ளுவருக்கும் ஒரு தனித்த நடை இருக்கு. அந்த தனித்துவமானது இதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தி இதுல எல்லாம் டாக்டரேட்டே வாங்கிட்டு போயிருக்காங்க நிறைய பேரு. அந்த ஒவ்வொரு இடத்துல அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அந்த அந்த வே ஆஃப் திங்கிங் இருக்குல்ல, அந்த வே ஆஃப் திங்கிங் உதிக்கிறது, அந்த வே ஆஃப் திங்கிங்ல இருக்கக்கூடிய அந்த ஒரே மாதிரியான சிந்தனை, இதெல்லாத்தையுமே எல்லாம் ஆய்வு பண்ணி இந்த குரலுக்கும் அந்த குரலுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, முரண் இல்லாம போறது, அதுக்கப்புறம் வந்து இந்த அந்த அந்த ஒரு இதை ஒப்புமை சொல்றதுக்கு அவர் எடுக்கக்கூடிய விஷயங்கள், அதோடைய தன்மைகள், இது எல்லாத்தையுமே ஆய்வுக்கு உட்படுத்தி இது ஒரு ஆள் எழுதுனதுங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? தமிழ் ஆய்வாளர்கள்லாம் அந்த ஆய்வுகள் எல்லாம் இது சமர்ப்பிச்சு இது ஒரு ஆளால எழுதப்பட்டதுதான். இதெல்லாம் வந்து பல பேர்லாம், ஏன்னா இந்த குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. அப்ப இருக்கும்போது ஒருத்தர் என்ன பல பேர் எழுதுனா அந்த இடத்துல வேரியேஷன்ஸ் இருக்கும்.
அப்ப அந்த வேரியேஷன்ஸ்லாம் இல்லாம ஒரே இதா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த குரல்ல மட்டும்தான் இடைச்சொற்களோ இல்ல வந்து எக்ஸ்ட்ரா இல்ல சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு இருந்துச்சு, அதெல்லாம் இவங்க தூக்கிட்டாங்க, அழிச்சுட்டாங்க அப்படிலாம் ஒரு குரூப். அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1330 குறள்கள், 133 அதிகாரங்கள். இப்ப இந்த இதை கூட்டுத்தொகை பண்ணீங்கன்னா 7. இந்த நம்பர் எழுதி கூட்டுனீங்கனாலும் 7 வந்துரும். ஒவ்வொரு இதுக்கும் 10 குறள்கள் வருது. இது ஒரு க்ளோஸ்டு செட்டு. ஃபார்முலாவா பண்ணிருக்காங்க. ஃபார்முலா மாதிரி க்ளோஸ்டு செட்டு. இதுல ஒவ்வொரு இதுலயும் அந்த அடி சீர்லாம் பாத்தீங்கன்னா 7777 கணக்கா வரும். எல்லாமே 7 கணக்குல வரும். இது முழுக்க முழுக்க ஒரு அது அது ஒரு ஆர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்க கூட பாருங்க 7 இருக்கு. என்ன 7? ஓகே. ஓகே. ஒரு சிம்பாலிசம். இல்லங்க. சிகப்பு. அதுல கோட். ரொனால்டோவோட நம்பருங்க. கோட் என்றால் ஆடு. ஆடு என்பது சாத்தானை குறிக்கும். சாத்தானை ரொம்ப பிடிக்குங்க. அதனால ஏதோ சிகப்பா இருக்குது. நாளைக்கு கண்டென்ட் உங்களுக்கு வரதான் போகுது. கருப்பாடை உடுத்தி இருக்கிறீர்கள், தாடி வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் வந்து சகுனியை தான் தெரியாம சொல்லிட்டேன். சோ அப்படி கிளம்புவாங்க சொல்லிட்டேன் நான் இப்பவே. சோ அந்த 7ங்கிற அந்த ஒரு தன்மையில இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு நபரால் எழுதப்பட்டதுதான் வள்ளுவம், குறள் அப்படிங்கறதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆய்வுகள் தான். சோ அதுல வந்து இடையில வந்து குழப்பிட்டு தான் இருப்பான். தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. இதுல ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழர்களுக்குன்னு பொதுவா ஒரு சில விஷயங்கள்ல திருக்குறளும் ஒண்ணு. அது எல்லா மதத்தவர்களும் எடுத்துக்கலாம். எல்லா மதத்தவர்களும் உரிமை கொண்டாடிக்கலாம். எந்த சாதிக்காரனும் வந்து திருக்குறள்ல வந்து எடுத்து பேசலாம். எல்லாம் பேசலாம். எல்லா பணக்காரனும் திருக்குறள் எடுத்து பேசலாம், ஏழையும் திருக்குறள் எடுத்து பேசலாம். எந்த வர்க்க பாகுபாடும் கிடையாது திருக்குறள்ல. அதே போல எந்த இவன் தான் பேசணும் அவன் தான் பேசணுங்கிறது கிடையாது. என் பிறமொழியாளரும் கூட திருக்குறளை எடுத்து பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா அது உரிமை கொண்டாடிக்கிறேங்கிற பேர்ல ஒரு கேவலமான ஒரு வேலையை இன்னைக்கு தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் எல்லாம் ஒரு சில மதத்தவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது எங்க மதத்துல கருத்து இருக்கு, உங்க மதத்துல ஒரு நல்ல கருத்து இருக்கு, அதே கருத்து திருக்குறள்ல இருக்குங்கிறதுக்காக உங்க மதத்தவர் வந்துதான் இந்த திருக்குறள் அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் காவி போடுவாரு, இன்னொருத்தர் ஃபாதர் ஏரி அவர் கிறிஸ்டியன் சொல்லுவாரு. இந்த பேச்சுகளை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. ஹஜ்ஜுக்கு போற மாதிரி இருக்குந்தாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், வாயில தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இது பொதுவான விஷயமா இல்லையா? எல்லாருக்கும் அப்படித்தானங்க. இப்ப வித்தியாசமா நீ வேற வழியில தான் சாப்பிடணும்னு எவனாவது சொன்னா அதுதான் புதிய கருத்து. வாயில தான் சாப்பிடணுங்கிறது யாரும் சொல்றதுதான். அப்ப ஒரு நல்ல விஷயம்ங்கிறது அது அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் சொல்ற நல்ல விஷயத்துக்கும் இன்னொருத்தர் சொல்ற நல்ல விஷயத்துக்கும் ஒற்றுமை இருக்கலாம். அதுக்காக இவர் வந்து இந்த மதத்தை சார்ந்தவர்னா சொல்ல முடியாது. இந்த மதத்தை சார்ந்தவர் தான், அந்த மதத்தை சார்ந்தவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை செஞ்சு வள்ளுவருடைய கருத்துக்குள்ள அவர் வந்து கொல்லாமையை பேசுறாரு, உடனே அவர் சமணம் அப்படின்றாங்க. அப்படி அவர் அப்ப வலித்தலும் மலித்தலும் நீட்டலும் வேண்டாம்னு சொல்றாருல்ல, சமணம் வந்து மலிக்க சொல்லுதுல்ல. சோ அப்ப எப்படி அவர் சமணம்னு சொல்லுவீங்க? சோ இந்த ரிலீஜியஸ் கான்டெக்ஸ்டுக்குள்ள தயவு செஞ்சு அவரை கொண்டு வந்து பொறுத்துறத விட்டுருங்க. அவர் ஒரு சுயமாக சிந்தித்த ஒரு பகுத்தறிவு சிந்தனை கொண்ட ஒரு எல்லா விடயங்களையும் உலக விடயங்களையும் மனிதர்களுடைய உளவியலையும் இயற்கையும் உணர்ந்த ஒரு மாபெரும் ஆசானாக இருந்து அவர் ஒரு நூலை கொடுத்துட்டு போய்க்கிறார். அதோடைய தன்மையை நீங்க வாதிங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து மக்கள்கிட்ட புரிதலை ஏற்படுத்துங்க. மக்களுக்கு அதுல இருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில வாழ கற்றுக் கொடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு குறள்ல எடுத்துக்கிட்டு அந்த குறளை வந்து நீ வந்து முழுமையா ஃபாலோ பண்ணி வாழணும்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாவே, ஒரே ஒரு குறள், நீ எல்லா குறளையும் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஒரு குறள் எடுத்து இந்த குறளின் படி நான் வாழ போகிறேன்னு வாழ்ந்தாவே வேற வழி இல்லாம நீங்க எல்லா குறளையும் ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடுமா? செயின் டீடாக்ஸ் ஆகும் எல்லாம். ஒரு குறளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, எத்தனை எல்லா குறையும் நான் ஃபாலோ பண்ணலாம் இல்ல, ஒரு குறள் நான் ஃபாலோ பண்ண போறேன், அதை ஃபாலோ பண்ணி தான் வாழணும், அதுதான் அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா வந்து நீங்க வந்து எல்லா குறளையும் ஃபாலோ பண்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கிறது திருக்குறள் தான். தயவு செஞ்சு திருக்குறளை படிங்க. இன்னைக்கு அது வெறும் மனப்பாட பகுதியாக கொண்டு போய் வச்சுட்டு அது ஒரு ஈஸியான மனப்பாட இதாக வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அது உள்வாங்க கற்றுக்கொள்ளுங்கள். அது சொல்லி இருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதை ஃபாலோ பண்ணணுங்கிற மனசுல வச்சுக்கிட்டு அதை நல்வழிப்படுத்தி போங்கிறத நம்ம. ஓகே. சோ இப்போ வந்து பேசிக்காவே இதோட ஸ்கிரிப்ட்ன்றது அதை எப்படி பாதுகாத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் லைக் அது எப்படி கடந்து வந்திருக்கு, இவ்வளவு நாள் எப்படி அழியாம அதை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தகவல் இருக்கா? இது வந்து என்னன்னா, திருக்குறள் என்பது தமிழர்களுடைய மத்தியில அதிகமாக பேசப்பட்டு கொண்டு எழுதப்பட்டு கொண்டு விவாதிக்கப்பட்டு கொண்டு ராஜா காலத்துல இருந்து அரசர் காலத்துல தொடர்ச்சியா இருக்குது. அது நடுவில் வரவங்களாம் மன்னர் காலத்துல திருக்குறளுக்கு என்ன பண்ணாங்க, திருக்குறளுக்கு என்ன எல்லாமே இருந்து கொண்டுதான் இருந்தது. இப்ப மன்னர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி ஹைலைட் பண்ணிடுறாங்கன்னா, மதவாத புத்தகங்களுக்கு தேவாரம் திருவாசகத்தெல்லாம் அவங்க போர்ட்ரே பண்ணாங்க, தூக்கி பிடிச்சாங்க, வந்து திருக்குறளை வந்து கண்டுக்கலங்கிற மாதிரி ஒரு பொய்யான நரேட்டிவை வந்து இங்க நம்ம ஊர்ல செட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது.
திருக்குறள் இத்தனை ஆண்டு காலம் ஓலைச்சுவடிகள்லாம் கடந்து வந்திருக்குன்னா அங்க எந்த மன்னரும் வந்து திருக்குறளுக்கு எதிராகலாம் வந்து செயல்படுத்தப்படலை. சில மன்னர்கள், தமிழ்நாட்டை ஆண்ட சில பிறமொழியாளர் மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த மொழிக்குமே, அவன் திருக்குறள்லாம் படிச்சிருந்தா அவன் இதை பண்ணிருப்பானா? அவனுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணாத ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு, தமிழ் மொழிக்கே எதிராக வேலை பண்றவங்க இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓலைச்சுவடில போய் எரிக்கிறவன் இருந்தான், கடல்ல தூக்கி போடுறவன் இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து இது பண்றது, அதை மொழிபெயர்த்து நம்ம இதுக்கு மாத்துங்கன்னு சொல்லி தமிழ் கீர்த்தனைகள், தமிழ் பாடல்கள் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து எடுத்துதான் நீங்க வந்து கர்நாடக கீர்த்தனைகளே உருவாச்சு. ஆமாங்க, தமிழ் இசை தான் வந்து கர்நாடக இசைன்னு மாறி அப்படியே மாறி எடுத்து இன்னைக்கு பாருங்க தமிழ் இசை இல்ல, அழிச்சிட்டாங்க. பிஜேபியில தான் இருக்காங்க. அப்ப நம்ம தமிழ் இசை அப்படிங்கிற அந்த ஒரு மூலமே இன்னைக்கு வந்து நம்ம இடம் இல்லாம இன்னைக்கு அது வந்து கர்நாடக இசைன்னு சொல்லி அந்த மூலமே இன்னைக்கு அழிக்கப்பட்டுருச்சுல, எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான இப்ப பரதமும் அதேதான், பரதநாட்டியமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இன்னைக்கு தமிழர்கள் அதிகமா கத்துக்கிறாங்களோ இல்லையோ அதை ஒரு சில வேறவங்க கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் கடந்து போய் இன்னைக்கு வந்து பரதநாட்டியமும் தமிழ்நாட்டுடைய எல்லையை தாண்டி போற ஒரு சூழல் உருவாகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் சொந்தம் கொண்டாடுறது, நம்மளுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம். அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் பண்ணணும் நம்ம காலகட்டத்தில், அதெல்லாம் அதுக்கான மீட்டு உருவாக்கங்கள்ல நம்ம இறங்கணும். ஸோ அந்த அடிப்படையில நம்ம மன்னர்களை பொறுத்த வரைக்கும் இவற்றையெல்லாம் பாதுகாத்து வந்ததால தான் நம்ம மன்னர் ஆட்சி இருக்கிற வரைக்குமே இவைகள் எல்லாம் இருந்தது. நம்மளுடைய மொழியுடைய சிறப்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா கவனிங்க, தமிழ் சினிமால பாடல்களுடைய வரிகள்லாம் எந்த அளவுக்கு கொச்சையாயிட்டே போகுதுன்னு பாத்தீங்களா? ஒரு நல்ல பாடல்கள் இங்க வைரமுத்து வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் நாமுத்துக்குமார் இருந்தாப்ல, ஸ்நேகன் கூட ஓகே, எல்லாம் நல்ல பாடல்கள்லாம் நிறைய இடத்துல வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு கமலஹாசன் கூட போய் சேராம இருந்தா பிரச்சனை இல்லை, அவர் போய் சேர்ந்து இப்ப அவரும் லைஃப் ஸ்பாயில் பண்ணி டைனாமிக் லிரிக்ஸ் ஆயிடுச்சு, ஆமா எல்லாம் போயிருச்சு. அப்ப ஆனா இன்னைக்கு வந்து தாமரை அவங்க கொஞ்சம் நல்லா எழுதிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களும் கொஞ்சம், அதாவது நல்லாதான் எழுதுறாங்க, நீ நல்லா எழுதுறியா அப்படின்னு அதான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்து அவங்கதான் இது வரைக்கும் ஏதோ ஆங்கில வார்த்தை கலக்காம எழுதுறேன். ஆமா அதாவது மற்ற மொழியுடைய வார்த்தைகள் இல்லாம தூய தமிழ்லயே கவிதை எழுதக்கூடிய திறமை படைத்தவர்கள் தாமரை அவர்கள். மித்தவங்க எல்லாம் கூட வந்து இந்திரா பாட்டெல்லாம் எழுதும் போதெல்லாம் உள்ள கொண்டு வந்து மித்ததெல்லாம் போட்டுருவாங்க, சயின்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி ஆங்கில வார்த்தை எதுகை முனைக்காக சில வாலி வேணும்ட்டே இங்கிலீஷ் இளைஞனா இருக்கணும் அந்த மாதிரி போடுவாப்ல. ஆனா தாமரை அவர்கள் அந்த ஒரு தமிழ் மொழிக்கு நம்ம எந்த துரோகத்தையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து முழுமைக்கும் தூய தமிழ்ல தான் நடைய அவங்க போட்டு எழுதுவாங்க. நல்ல கவிஞர். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்லாம் பாத்தீங்கன்னா தனுஷ், சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் வந்து இவர் நயன்தாரா ஹஸ்பண்ட், அவர் பேரு விக்னேஷ் சிவன், இவங்கெல்லாம் இன்னைக்கு கவிஞர்கள். நல்ல வேலை எங்கால் தப்பிச்சாரு. என்னங்க சிம்புங்க, அவர் பாடல் எல்லாம் எழுதுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாட்டு எழுதுறது மட்டும் இல்ல, பாடகர்களோட வாய்ப்பையும் தட்டி பறிச்சிட்டாங்க. பாடுறதும் இவங்கதான். ஆட்டோ டியூன் இருக்க வரைக்கும் என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அது பப்ளிக் மீடியால போடும்போது மியூசிக்கை கட் பண்ணாதான். யாரோ ஒருத்தங்க அப்படி பாடி மாட்டினாங்க, ஆமா அசிங்கப்பட்டாங்க. சங்கர் அவங்க பொண்ணா யாராவது அந்த பாடல் அவங்க பாடினாங்க, அது ட்ரோல் ஆயிடுச்சு. அதை நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு கவிஞர்கள் அப்படிங்கிற ஒரு தகுதி ஒண்ணு இருக்குல்ல, சும்மா பாட்டு யாரும் எழுதலாம். இப்ப வந்து நம்ம அனிருத்லாம் சொல்ல தேவையில்லை. அனிருத்லாம் வந்து தமிழ் மொழியை வந்து அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வந்து எழுதுறாரான்னு தான் எனக்கு டவுட். அப்படிதான் தோணுது. அந்த பாடல்களை எதுலையுமே வந்து ஒரு ரெண்டாவது வந்து நீ தமிழ் பாட்டு எழுதுறியா, மலையாள பாட்டு எழுதுறியா, கன்னட பாட்டு எழுதுறியான்னு எவனுக்குமே புரியாத மாதிரி பாட்டு வந்து அதை சொல்றீங்களா? ஏங்க எல்லாதான் உங்களுக்கு தமிழ் ஆர்வம் வரும்னு தெரியலையே. கெட்ட கழுதான் நிக்காம ஓடிட்டு நான் பாடுவாங்க. பேடாஸ்னா பேடாஸ் தான் சொல்ல முடியும். அதான் இந்த மாதிரி அசிங்கமா பாடிவிட்டு பேடாஸ்னா அதுக்கு என்ன கரும முடியும் எலவோ தெரியல. கழுதாங்க, நீங்க வேற எதுவும் எடுத்துக்காதீங்க. அப்ப இது என்னன்னா, கெட்ட கழுதைங்கிறது ஒரு பாடலா? சரி, இப்போ ஒரு கடைசியா எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க பாரு. இப்ப நிறைய நான் சொன்ன அந்த எனக்கு அதை நியாயம் செய்யணும், சும்மா எல்லாத்தையும் எடுத்து வந்து திணிக்க வேணாம். இருந்தாலும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோல கடைசியா எனக்கு ஒரு விஷயம் சொல்லி, முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிங்க. இந்த 3 இருக்கு, அறப்பால், பொருட்பால், காமத்துப்பால். ஏன் வந்து இது பிரிச்சு வச்சிருக்காரு? இது மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஏன் ரீசன்? அதுக்கு என்ன மீனிங்? இல்ல, அது நீங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கை தன்மையில இந்த 3ம் தனித்தனியான படிணங்களா இருக்கு. இப்ப அறம்ங்கிறது அது ஒரு வே ஆஃப் பார்வை. உங்க லைஃப்லயே வந்து வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, நம்மளோட வாழ்க்கையை நம்ம அணுகிறதுல. இப்ப அங்க வந்து அறம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு ஒரு தனியா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் அந்த அறத்துப்பால்ல கொடுத்திருப்பாரு. காமத்துப்பால்னா நமக்கான அந்த ஒரு நம்மளுடைய ஆக்சுவலா அன்னைக்கு இருந்த காமம் வேற, இன்னைக்கு இருக்க காமம் வேற. இன்னைக்கு அந்த மொழியில வந்து நம்ம வளர்ச்சி அடைய அன்னைக்கு காமம் என்பது காதலை தான் குறிச்சுது. இந்த காதல்ங்கிற வார்த்தை அதிகமா வந்து உங்களுக்கு இருக்காது.
நீங்க வந்து இப்ப கதிர்காம கோயில், கதிர்காம கோயில் இலங்கையில இருக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன், கிராமம்னு நம்ம சொல்றோம்ல இன்னைக்கு. ஆமா. இந்த கிராமம்ங்கிற வார்த்தையே காமம்ங்கிற வார்த்தையில இருந்து வந்ததுதான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு நம்ம இலங்கை ஈழத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காமம்னு வார்த்தைகள் முடியும். ஆக்சுவலா இந்த காமம் அப்படின்னா லவ்னு அர்த்தம். அன்புங்கிற வார்த்தைக்கு தான் அந்த அது வந்து செக்ஸ குறிக்கல. காமம்ங்கிறது ஆக்சுவலா மூலத்துல வந்து கலவி அப்படிங்கிறது தான் வந்து செக்ஸ் இதெல்லாம் குறிக்கும். காமம் அப்படிங்கிறது வந்து அன்பையும் ஒற்றுமையையும் குறிக்கிறது தான். இதுல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஏன்னா களவியல் சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்கும். காமத்து பாலுன்றது ஒரு பெரிய இது. அப்ப இந்த காமம் அப்படிங்கிற அந்த விஷயம்ங்கிறது என்னன்னா லவ். அன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒன்றாக வாழக்கூடிய இடங்களுக்கு காமம் என்றே பெயர். ஏன்னா அவங்க வித் லவ் எல்லாமே ஒன்னா இருக்கிறாங்கிறதுனால அதனால வந்து காமங்கள் அப்படின்னு சொல்லிதான் அது அழைக்கப்பட்டது. அது நாளடைவுல காமங்கள்ங்கிறது தான் கிராமங்கள்னு மாறுது. தமிழ்நாட்டுல கிராமம்னு சொல்றது அந்த காமம்ங்கிற வேர்ல இருந்து மருவிய சொற்கள் தான் கிராமம். அதே போல நீங்க இலங்கையில ஈழத்துல எல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா முழுக்க காமம்ங்கிற வார்த்தையிலேயே நிறைய ஊர்கள் பேர் வந்து காமம்னே இருக்கும். நம்ம ஊர்லயுமே இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டிலயுமே நிறைய ஊர்களுக்கு வந்து காமம்னு முடிகிற ஊர்கள்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. இங்க இன்னொரு ரீசன் சொல்லணும். காமாட்சி அம்மன் கடவுள் இருக்குல்ல, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சில ஆய்வாளர்கள் தப்பா ஆய்வு பண்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மீனாட்சி அப்படின்னா பாண்டிய மன்னர்களுடைய அதை வச்சு மீனாட்சின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. காமாட்சி அப்படின்னா காமத்தை ஆண்டவள், அதனால காமாட்சி அப்படின்னா அது கிடையாது. காமம் என்பது மக்கள் வாழ்ந்த பகுதி. அந்த மக்கள் வாழ்ந்த பகுதியை ஆண்டவள்னா காமாட்சி. புரியுதா? அந்த காமம் வேற, செக்ஸ் வேற, அன்னைக்கு இருந்த மீனிங் வேற. சொல்லணும்னு சொல்லிட்டேன். சோ இந்த காமாட்சி வந்து சகப்பு புடவை கட்டுவா, அது வந்து காமத்தை கையாண்டா, அதனால இதை குறிக்கும் அதை குறிக்கும்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமா பேசி இப்ப சகப்பு கலர்ல புடவை கட்டி கல்யாணம் பண்ணவனா காமாட்சி, இவர் பரசுராமர்னு ஒரு கதையை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் சொல்றேன். காமம் என்றால் கிராமம் என்று பொருள். காமாட்சி அப்படின்னா கடவுளாக ஏன் தமிழர்கள் வழிபட்டாங்கன்னா வந்து அது ஆரிய வந்தேரிகள் வந்து திணிச்சிட்டாங்கிறது கிடையாது. காமாட்சினா கிராமங்களே ஆண்டவள்ங்கிற பொருள்ல நம்ம வழிபட்ட ஒரு தெய்வம் தான் காமாட்சி. அதுக்கு ரொம்ப ஒரு இழிவான கருத்துக்களை எல்லாம் வந்து சொல்லி அதை போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாங்கிறதுக்கு தான் அதையும் சொல்றேன். சோ இந்த காமம்ங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் அதாவது அன்பு, அது எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்த இடங்கள், இதுக்கெல்லாம் தான் காமம்ங்கிற அன்பை சார்ந்த திருக்குறள். அப்ப அது சார்ந்த எல்லா விஷயங்களும் நம்ம காதலர்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், ஊடல், இது எல்லாத்தையுமே அது எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், தலைவி எப்படி இருக்கணும், தலைவனுக்கான பண்புகள் என்ன, தலைவிக்கான பண்புகள் என்ன, அவங்களுக்குள்ள இருக்க அந்த காதல் இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த எமோஷன்ஸ்குள்ள இருக்கிற தன்மையெல்லாம் ரொம்ப டீப்பா வந்து அனலைஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு பாலுமே வந்து இந்த இதை பிரித்து நம்மளுடைய வாழ்வியல் தத்துவங்களை பிரிச்சுதான் அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. ஓகே, நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. அறப்பால், பொருட்பால், காமப்பால். அறப்பால் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, பொருட்பால் வந்து பாத்தீங்கன்னா விஸ்டம். அறப்பால் என்பது நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் இருக்குல்ல, இதுல நம்ம ஒரு மனிதன் எதெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறது எல்லாம் அறத்துப்பால்ல வந்துரும். பொருட்பால்ங்கிறது வந்து நம்ம இந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரமும் நமக்கு தேவை. பொருட்பால்ங்கிறது நம்மளுடைய அந்த பொருள் மூலங்கள், இதன் அடிப்படையில அந்த அடிப்படையில நம்ம மனித வாழ்க்கைக்கு அதன் சார்ந்த லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன தேவைப்படும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுக்கிறது பொருட்பால்ல வந்துடும். காமத்து பால்ல காதல், இந்த காதல், நம்மளோட லவ் லைஃப், இந்த இதுல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடியது என்ன, காதலன் காதலிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கங்கள், இது எல்லாத்தையும் பேசக்கூடியது காமத்து பாலா இருக்கும். இது மூணுலயுமே வந்து நம்ம இது வந்துரும். இந்த வீடு பேருன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கதையை ஒண்ணு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து வீடு பேருன்னு சொல்லி அவர் இந்த மோட்சம் அடைறத பத்தி அவர் பேசியிருந்தாரு, அதை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இல்ல. முக்தி மேட்டர்லாம் வந்து அதெல்லாம் ஆதாரங்கள் இல்ல. ஓகே, ஃபைன். சோ மாசத்துக்கு நம்ம ஒரு வாட்டி அதாவது திருவள்ளுவர் சீரீஸ்ல வந்து நிறைய பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்செக்ட்ஸ் உள்ள டீடைல்டா உள்ள போனா அது ஒவ்வொரு குரலையும் எடுத்து நீங்க விளக்கம் கொடுத்து, அந்த சிறப்பான குரல்களை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ள இருக்க பேக் சைடு ஸ்டோரி என்னோட ஐடியா எல்லாத்தையும் சொல்லணும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்செக்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு, நிறைய பிளான்ட்ஸ், நிறைய ஸ்பீஷிஸ், எல்லாத்த பத்தியும் சொல்லியிருக்காரு. சோ அது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். அதனாலதான் நான் வந்து தொடர்ந்து ஒரு சீரீஸா பண்ணலாம்னு நினைச்சேன். சோ ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரி. முடிஞ்ச வரைக்கும் நான் முன்னு கூட பழகினவங்களுக்கு தெரியும், நான் போன கல்யாணங்களுக்கு எல்லாமே திருவள்ளுவர் சிலைகளை பரிசளிச்சுட்டே இருப்பேன். எப்பவுமே எந்த கல்யாணத்துக்கு போனாலும் என்னோட பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து திருவள்ளுவர், அடுத்து வந்து முருகன். இந்த 2 சிலைகளை மட்டும்தான் நான் வந்து எல்லாருக்குமே பரிசு கொடுப்பேன். இந்த கல்ச்சரை தயவு செஞ்சு தமிழர்கள் ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா,
ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போனா கூட இன்னைக்கு வந்து நம்ம தரப்புல இருந்து நீங்க சாய்பாபா சிலை இருக்கு, என்னென்னமோ சிலைகள்லாம் இருக்கு, நம்ம சாமி கும்பிடாத சிலைகள் எல்லாமே நிறைய சாமி சிலைகள்லாம் இருக்கு. விநாயகர் சிலைலாம் எல்லா பக்கமும் இருக்கும். ஆனா நீங்க வந்து ஒரு முருகன் சிலையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அதுக்கு டிமாண்ட் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சா? யாரும் வாங்குறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. சாமியா முருகனே மறந்துட்டு போற ஒரு தமிழ் சமூகமா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னே எனக்கு புரியல. கும்பிடுறீங்க, கும்பிடல நான் சொல்லல. ஆனா எங்க மெனக்கெடுறீங்களா? நீங்க அப்படி மெனக்கெட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு கேலண்டர்ல கூட முருகன் கேலண்டர் கிடைக்க மாட்டேங்குது இப்ப. அது யாரும் கேட்கறது இல்ல சார். முருகன் கேலண்டர் கம்மியாயிட்டே போகுது. முன்னாடி எல்லார் வீட்லயும் முருகன் கேலண்டர் தான் இருக்கும். இன்னைக்கு முருகன் குறையிறாரு. இது நம்மளோட அடையாளத்த நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு இத செய்யாதீங்க. சோ கடவுள் அப்படிங்கும் பொழுது நம்ம தமிழர்கள் முருகனுக்கு ஏன் தமிழ் கடவுள் முருகன்னு சொன்னோம்? தமிழ் கடவுள் சிவன்னு சொல்லல, தமிழ் கடவுள் விநாயகர்னு சொல்லல. தமிழ் கடவுள் முருகன் தான் நம்ம சொல்றோம். சோ தி பேசிக் சென்ஸ் என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான அந்த ஒருமித்த கடவுளாக முருகனுடைய அந்த ஒரு டாமினன்ஸ் வந்து மற்ற காட்ஸை விட அதிகமா இருந்துச்சு முருகனுக்கு. இங்க நார்த்ல எல்லாம் முருகனை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா பெருசுப்படுத்தவே மாட்டாங்க. அங்க யாரும் சாமி நீங்க முருகன் ஒரு போட்டோ வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மாதிரி நீங்க நார்த்ல போய் பாருங்க, எவன் வீட்லயுமே இருக்காது முருகன். ஆனா போய் கேட்டீங்கன்னா கந்தன் அப்படிம்பாங்க, ஸ்கந்தா அப்படிம்பாங்க, அது சுப்பிரமணி கூட சொல்ல மாட்டாங்க, ஸ்கந்தா தான் சொல்லுவாங்க. ஸ்கந்தா அப்படிம்பாங்க. உங்களுக்கு அதுக்கு காரணம் என்னன்னா வந்து மௌரிய பேரரசு காலகட்டத்துல முருகன் அங்க பிரதான கடவுளுங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்துல அப்படி இப்படி முருகனை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. அதேதான் இப்ப நடக்குது நமக்கு தமிழ்நாட்டுல. புரியுதுங்களா? இன்னைக்கு எப்படி மௌரிய அரசு காலகட்டத்துல எல்லாம் முருகன் வந்து பிரதான கடவுளா இருந்திருக்காரு. அவங்க கட்டின கோயில்கள் எல்லாத்தையும் முருகன் பிரதான கடவுள். அப்படி இருந்த முருகன் இன்னைக்கு எங்க போனாரு? அப்ப சம்திங் ஹேப்பன்ல, அந்த சம்திங் ஹேப்பன் இன்னைக்கு கண்முன்னாடி ஹேப்பனிங்கா இருக்கு. ஒரு காருக்கு நம்ம செலவு வாங்க போனா கூட எந்த ஒரு கார் அக்சசரிஸ் சிலையிலும் முருகனுக்கு சிலை கிடைக்கல. நான் அப்புறம் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் சிலையை நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு. அதே போல எங்க போய் பாருங்க, கிஃப்ட் ஷாப்புக்கு போனீங்கன்னா முருகன் சிலை கிடைக்காது. நான் என்ன பண்றேன், மலேசியால பிரச்சனை இல்ல. மலேசியால எல்லா கிஃப்ட் ஷாப்லயும் முருகன் சிலை கிடைக்கும். அதுவும் அந்த பட்டு கேவ்ஸ்ல ஒன்னு சொல்லவா, தமிழ்நாட்டுல கிடைக்கிற முருகன் சிலையே மலேசிய முருகன் தான். அப்படி அந்த கோல்டன் கலர்ல இருக்குல்ல, இந்த இப்படி போட்டுருக்குல்ல, அந்த மலேசிய முருகனுடைய உருவத்துல தான். ஆனா நீங்க வந்து பழனி முருகனுக்கு நமக்கு சிலை கிடைக்கல. இதுல ஒரு பெரிய சைக்காலஜியும் நடந்திருக்குது. என்ன? இப்ப எங்க வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல தர்மத்துப்பட்டியில இருக்க வீட்ல எல்லாம் ஒரு ஓவியம் இருக்கும். அது ஆண்டி குளத்துல முருகன் இருக்கும். எப்படின்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து நீங்க பழனி முருகனே ஆண்டி குளம் தான். 2 குளம் தான். ஆண்டி குளம் ஒண்ணு, ராஜ குளம். இந்த ஆக்சுவலா இந்த ஆண்டி கோலம்ங்கிறத வந்து ஹிஸ்டரி வந்து ப்ரிசர்வ் பண்ணுது. முருகன் வந்து ஒரு சித்தராக இருந்த ஒரு நபர்ங்கிறத ப்ரிசர்வ் பண்றதே இதுதான். அவரே தான் ராஜாவா இருந்தாருங்கிறதுக்காக தான் ராஜகோலம். ஸோ அந்த ஆண்டி கோலம்ங்கிறது வந்து இருக்கு. என்னுடைய அப்பாவுடைய தாத்தா, என்னோட தாத்தாவுடைய தாத்தா, அவர் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்து ஜோடி மாடே வாங்கிடலாமா, ஒரு 2 மாடே வாங்கிடலாம். ஆனா அந்த காலகட்டத்துல 100 ரூபா கொடுத்து அன்னைக்கு 100 ரூபாய்க்குலாம் ஒரு ஏக்கர் நிலமே வாங்கிடலாமா. அன்றைய காலகட்டத்துல 100 ரூபா கொடுத்து அன்னைக்கெல்லாம் வந்து முருகனை வந்து ஓவியமா தான் வரைவாங்க. போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இல்லாத காலம்ல. அப்ப ஓவியர்களா ஓவியம் வரைஞ்சுதான் விற்பாங்க. அங்க பழனிக்கு அப்ப வண்டி வாகனங்கள்லாம் கிடையாது, மாட்டு வண்டி கட்டி தான் போய் வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி மாட்டு வண்டி கட்டி போயிட்டு ஒரு முருகன் போட்டோவும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த போட்டோ இருக்கு. அந்த முருகன் போட்டோவோட ஆண்டி கோலத்துல இருக்கும். ஆனா வரவங்க போறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டி கோலத்துல முருகன் வீட்டுல வைக்க கூடாதுங்க. யாரா சொன்னா உங்களுக்கு? அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆண்டி கோலத்துல முருகன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில அதை அப்படியே அந்த ஆண்டி கோல முருகனே வந்து இப்ப நீங்க தமிழ்நாட்டு பல பேர் வீட்டுல இல்ல. ஆனா நான் சொல்றேன், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா புகைப்படமும் ஆண்டி முருகன் தான் வழக்கத்துல இருந்திருக்காரு. வழக்கத்துல நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பழைய செட்டியார்கள் வீடு, நகரத்தார் வீடு, இப்ப எங்க தாத்தா எங்க வீட்டுல எல்லார் வீட்லயுமே முருகனுடைய உருவம்ங்கிறது வந்து இந்த ஆண்டிக்குள முருகன் உருவம் தான் இருக்கும். எவனோ ஒருத்தர் நடுவுல கிளப்பி விட்டு ஆண்டிக்குள முருகனையே வந்து நம்ம வரலாறுல இருந்து அப்படியே ஓரங்கட்டி விட்டான் பாருங்க. ஏதோ ஒரு பொய்யா ஒரு கற்பனை எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு கற்பனை, அந்த கற்பனையை சொல்லி நம்ம வந்து ஆண்டி குளத்துல முருகன் இருந்தா நம்ம வீட்லயும் கஷ்டம் வந்துடும் அப்படின்லாம் புலுகி, பழனி ஆண்டவரே ஆண்டி குளம் தானே, அப்ப அவர் பழனிக்கு என்ன கஷ்டமாயிருச்சு. அப்ப அந்த பொய்யை பரப்புவதன் மூலமா இந்த ஜோசியம் ஜாதகம் நம்புறவங்களுக்கு நம்பி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நடப்பை வந்து போக்கிட்டாங்க. அதே போல இன்னைக்கு முருகன் சிலையை யாருமே வாங்குறது இல்லை, என்னன்னு தெரியல. நான் பார்த்தேன், நீ வாங்கல, நானே வாங்கி கொடுக்குறேன். திருவள்ளுவர் சிலையும் அப்படிதான், முருகன் சிலை நான் அப்படிதான் வாங்கி கொடுப்பேன். திருவள்ளுவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டவனோட சிலையெல்லாம் இருக்கு, தாடி வச்சுட்டு இருக்கவனோட சிலையெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க போய் பாருங்க, வள்ளுவரோட சிலை கிடையாது. அதாவது நான் கிடையாதுன்னா இருக்குங்க. அதாவது இது 10 மாடல்ல இருக்கும், வள்ளுவருக்கு ஒண்ணுமே இருக்காது.
அப்படியே இருந்தாலும் வள்ளுவர் வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்றோம், ஒரு 2000 3000 ரூபாய்க்கு நல்ல பெரிய சிலையா கோல்டு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சிலையா வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கிடையாது. ஆப்ஷன் கிடையாது. இப்ப இது வந்து இந்த சிலை.comங்கிற ஒரு சேனல்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நமக்கு ஆகாத சிலையை நிறைய வெடிப்பாங்க. அவங்களுக்கு பிசினஸ், அவங்க வந்து அதை பண்றாங்க, சரி பண்ணிட்டு போறாங்க. ஆனா அந்த வள்ளுவர் சிலையை ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. சோ நம்ம அதை பண்ணுவோம், வள்ளுவர் சிலைகளை வாங்குவோம். இது எனக்கு நண்பர் கௌசிக்னு ஒரு பையன், அவருக்கு கொடுத்த கிஃப்ட் தான். அதே போல நானும் போகும்போதெல்லாம் எங்க போனாலும் நான் வந்து வள்ளுவர் சிலையை வாங்கிட்டு கொடுப்பேன். இதை பழக்கமா பயன்படுத்திக்கோங்க. வள்ளுவர் சிலையை கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த சிலையை வந்து யாரும் தூக்கி போட மாட்டாங்க, எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டுல வைப்பாங்க. அப்படி வீட்டுல வைக்கும்போது அங்க இருக்க குழந்தை இது யாருன்னு கேட்கும், அவங்க வீட்டுல வரவங்களாம் இது யாருன்னு கேட்பாங்க. சோ வள்ளுவர்னு சொல்ல வேண்டியது இருக்கும், அந்த பேச்சு பரவும். அதே போல முருகர் சிலை இருக்குன்னா, கடவுள்னா முருகர்னா இவர் தான்ப்பா தமிழ் கடவுள்னு சொல்றதுக்கு இருக்கும். சிலை இருந்தாத்தான் வழிபாடு, சிலை இருந்தாத்தான். அதனாலதான் அந்த கால நம்ம முன்னோர்கள் சிலைகள்லாம் வச்சாங்க. அதனால நான் வந்து வள்ளுவருக்கு பெரிய சிலை வைத்ததை நான் பாராட்டுறேன். அதுல வந்து ஆரம்பத்துல ஒருத்தர் முடிவு பண்றாரு வைக்கணும்னு, இன்னொருத்தர் திறந்து வைக்கிறாரு. அது தமிழ்நாடு அரசு தமிழர்களுடைய வரி பணத்துலதான் அந்த சிலை கட்டப்பட்டது. அதனால அதை நான் வரவேற்கிறேன். இன்னும் கூட பெரிய அளவுல வள்ளுவருக்கு சிலை வைக்கணும். உலகத்துல தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட வளாகங்களுக்குள்ள வள்ளுவருக்கு சிலை வைத்து அதற்கான மரியாதையோட அந்த சிலைக்கு வந்து தொடர்ச்சியாக பண்ணுங்கிறத நான் சொல்றேன். ஓகே, இப்போ 2 விஷயம் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து நீங்க எதர்ச்சியா முருகர் பத்தி பேசுனீங்க. தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு இருக்கிற டாலஸ்ட் ஸ்டாச்சுனா ஒண்ணு வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு, இன்னொன்னு சேலத்துக்கிட்ட இருக்கிற முருகர் ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். சோ நைஸ். அந்த முருகர் சிலையுமே அவ்வளவு பெருசு திறந்தாங்கல்ல, எனக்குலாம் அவ்வளவு சந்தோஷம் பெருசா திறந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அதுவே பெரிய செய்தி ஆகல நிறைய பேருக்கும். அதை நான் சொன்னேன், ஈசா வந்து சிவனுங்கிற சிலையில அவரோட சிலையை திறந்தாரு, அதுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க செய்தி ஆக்குனீங்க. ஆனா உலகத்திலே மிக உயரமான சிலை, இன்ஃபேக்ட் மலேசிய முருகனோட பெரிய முருகனை வந்து திறந்தாங்க. போய் பார்க்கல. நான்லாம் திறந்து கொஞ்ச நாள்லயே போயிட்டு நானே எங்க அம்மா எல்லாம் போய் பார்த்துட்டு இது பண்ணேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலையில இதெல்லாம் ஆடும். அந்த உங்களுக்கு வந்து காதுல வந்து மாட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் காத்து ரொம்ப ஸ்பீடா அடிச்சதுன்னா அதெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய சிலை. நான் என்ன சொல்றேன்னா, சில நேரங்கள்ல அந்த மாதிரியான பெரிய சிலைகள் வந்து நம்மளோட இருப்பை தக்க வைக்கிறதுக்கு வரலாற்றுல நம்மளுடைய சுவடுகளை கடத்தி இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் அவ்வளவு பெருசுக்கு கிராண்டா ராஜராஜ சோழன் கட்டலைன்னா இன்னைக்கு நம்ம பெரிய இவ்வளவு பெரிய அரசர் இருந்தாருன்னு ஏதாவது தெரியுமா? சோ அந்த ஒரு தஞ்சை பெரிய கோயிலுங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கும் போல. நாளை பின்ன இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான பெரிய பெரிய சிலைகள் இருக்கும்போது முருகன் தாயா இவங்களுக்கு ஒரே கடவுளா கொடுத்திருக்காங்கன்னு நம்மளை பற்றி பார்க்கக்கூடிய நம்மளுடைய இளைய தலைமுறை பார்க்கும். 100 வருஷமோ 1000 வருஷத்துக்கு அப்புறமும். அப்ப அது வரைக்கும் கடத்த வேண்டியது யாருடைய வேலை? நம்மளோட வேலை. அதை கடத்துங்க, விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். சரி, ஓகே. ஒரு ஹம்பிள் செட்டப் பண்ணிட்டு இருக்கேன் பாட்காஸ்ட்காக எங்க வீட்டுல. சோ அதுல கண்டிப்பா வந்து திருவள்ளுவர் படமோ இல்ல வந்து சிலையோ கண்டிப்பா இருக்கும். இப்போ உதித்த ஒரு சிலை தான். மிக்க நன்றி பாரி. நன்றி.